எபிசோட் பாக்குறேன் சார். எத்தனை வாட்டி சார் சொல்றது? பார்க்காம எப்படி சார் ஒருத்தன் வர முடியும்? நான் மலையாளம் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்த சொல்றேன். கண்டஸ்டன்ட் பேரு கரெக்ட்டா சொல்றேன். யார் யாருக்கு சண்டை நடக்குதுன்னு கரெக்ட்டா சொல்றேன். சத்தியமூர்த்தி சார். கமெண்ட் அடிச்ச உங்க பேரும் கரெக்ட்டா சார்? வேற எத்தனை சார் சொல்லணும் சார்? அதே மாதிரி தூங்கல மக்களே. உங்க லைவ் கமெண்ட் தான் பாக்குறேன். சில பேர் வந்து தூங்கிடாதீங்க போடுறீங்கல்ல. உங்க கமெண்ட் வந்து அட்மின் விட்டுட்டா என் கமெண்ட் எடுத்து அட்மின் போட மாட்டான்னு சொல்றீங்களா? உங்களுக்காக அக்கறை எடுத்து தான் இந்த போனை இங்க வச்சிருக்கிறேன். சரிதான், நம்ம லைவ் தான் பார்த்துட்டு இருக்கேன். இதை இப்படி தூக்கி போட்டோம்னா உங்க கமெண்ட் மிஸ் ஆயிடும். நான் என்ன பண்றேன் நீங்களே சொல்லுங்க. சரியா? சோ அதுதான். சோ நான் வந்துட்டு போடு உதய் ப்ரோ ஆன் ஃபயர் தூங்குறேன்னு சொன்னதே நீதான். நீ எனக்கு ஃபயர் விடுற பத்தியா? ஒண்ணு இல்ல இப்படிதான். இப்ப ஒன்ன திட்டாங்களா, அடுத்து அப்படி வராங்க. நீ வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது கலை நீங்க லைவ் பார்த்தீங்களா இல்லையா? எங்க ஏன் எனக்கு புரியல. நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, திருப்பி சொல்லிக்கிறேன். அதாவது மக்களே, ரசிகர்களே, வியூவர்ஸ்களே, எங்களுக்கு இல்ல சாருக்கு, சாரோட ரசிகர்களே எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த லைவ் 24 ஹவர்ஸ் பாக்குறது வந்துட்டு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற அளவுக்கு பெருமையான விஷயம் கிடையாது. நீங்க எல்லாம் இவன் 1 ஹவர் பார்த்துட்டு பேசுறான், ப்ரோமோ பார்த்துட்டு பேசுறான், ஷோவே பார்க்க மாட்டான். எனக்கு புரியல. யாரை நாமினேட் பண்ணாங்கிறத வச்சு வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்க? இந்த 1 ஹவர்ல நாங்க பொழப்புக்கு பண்றோம். நீங்க அதை பார்த்துட்டு போறீங்க. அதெல்லாம் தாண்டி இவன் வந்து இப்ப லைவ் பார்க்க மாட்டான்னா, இத நான் திருப்பி சொல்றேன். இது வந்து பேங்க் எக்ஸாம் கிடையாது. இதுல எழுதிட்டு வந்து பெருசா பாஸ் ஆக போறது கிடையாது. அன்னைக்கு ஷோ, அன்னைக்கு ரிவ்யூ. அதுல இருக்க பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பாருங்க. அதுல இருக்க ஆங்கிள் மட்டும் பாருங்க. அதை விட்டு 24/7 பார்க்க முடியாது. இந்த உட்காந்துருக்காங்களே கலை, அவங்களுக்கும் காலைல இருந்து வேற வேலை இருந்தது. எனக்கும் காலைல இருந்து வேற வேலை இருந்தது. உங்களுக்கும் வேற வேலை இருந்திருக்கும். 100 நாள் பிக் பாஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு போன சீசன் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து நான் இந்த 100 நாள் வேலைக்கே போக மாட்டேன் சார், ஒன்லி 24/7 பாப்பேன்னு விஜய் சேதுபதி வீடியோ இப்ப சொன்னாரு தெரியுமா? அது விஜய் டிவிங்கிற இடத்துல டெலிகாஸ்ட் ஆனதாலதான் விஜய் சேதுபதி விட்டுருந்தாரு. வெளியே எங்கேயா சொல்லியிருந்தாலும் அவரே வெளுத்து விட்டுருப்பாரு. யோ போய் குடும்பத்தை பாரு அப்படின்னு. அது மாதிரி இது ஒரு ஷோ தான். இதை உட்காந்து 24/7 டெய்லி பார்க்க முடியாது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. நான் வந்து அப்பப்ப வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் டெய்லி வேலை இருக்குங்க. நீங்க எப்படி 24/7 பார்க்க சொல்றீங்கன்னு தெரியல. உதய் ப்ரோ டிட் இன் லைவ் கம்ருதீன் மேன் ஹேண்ட்லிங் ஃபார் ஹெரிட்டேஜ் சேனல் இன் 1 hour ஷோ. ஆமா, எடிட் பண்ணல. என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற கேமரா ஆங்கிள் மாத்தி காமிச்சிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா நான் ஃபுல்லா பார்த்தேன். அந்த போர்ஷன் வந்து நான் ஃபுல்லா பார்த்தேன். இந்த மாதிரி வந்து கேப்பீங்க அப்படின்னு சொல்லி ப்ரோமோ வந்ததுக்கு ஃபுல்லா பார்த்தேன். ஆக்சுவலா நான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். 2 பேர் மேலேயும் தப்பு இருந்தது. ஓகேவா? இவரும் இப்ப கேம் விளையாடுறாங்க. சபரி அது மாதிரி ஒண்ணு இல்ல. ஒருத்தர் வந்து ராஜீவ் முகம் வந்து ஒண்ணு போட்டிருக்காரு, ஃபீமேல்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்ட்டு. ஒண்ணு இல்ல, அது வந்து நான் சொல்லிக்கணும். இவங்க எல்லாம் வந்து என்ன பொண்ணா ஃபீமேல்ஸ் ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ நான் ஆக்சுவலி சப்போர்ட் வந்து ஃபெமினிசம்ன்றதோட ஒரு வேர்ட், லைக் அந்த மீனிங்கே தெரியாது. அது கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்வதி அங்க தப்பு பண்ணியிருந்தா பார்வதி தப்பு பண்ணியிருக்கா, கமருதீன் தப்பு பண்ணியிருக்கானா கமருதீன் தப்பு பண்ணியிருக்கான். இதுல நீங்க ஏன் ஜெண்டர் கொண்டு வரீங்க? ஒரு பொண்ணு அது பேசுறதுனால பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, பையன் பேசுறதுனால பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா, அப்படின்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒருத்தர் கூட போறாரு, கலை மேம் ஆல்வேஸ் சப்போர்ட் சபரி என்ன பொண்ணா கிடையாது. சோ அதனால வந்து பொண்ணு சப்போர்ட். சோ அதுதான் சொல்றேன் நானு. அப்படிலாம் கிடையவே கிடையாது முதல்ல. சோ பொண்ணு பையன் அதெல்லாம் விட்டுருங்க. அஸ் அ பிளேயர் பார்வதி இஸ் அ பிளேயர், கமருதீன் இஸ் அ பிளேயர். அப்படிதான் நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க எந்த விதத்துலயும் வந்து அப்படி வந்து பார்வதி பொண்ணு, அவ வந்து ஜெயிக்கணும், அவ வந்து ஒரு பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டுல முன்னேறணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க ஷோ பாக்குறீங்களா? பிக் பாஸ் பாருங்க. பார்வதி என்ன பண்றோம் நாங்க பேசுறோம், சார் பேசுவாரு, உதய் பேசுவாரு, அதை பாருங்க. அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் அப்படியே நான் இன்னொருத்தர் ஆனந்த்குமார் ப்ரோ, நீங்க பழப்புக்கு பாக்குறீங்களா? அப்ப நாங்க பழப்பு இல்லாம பாக்குறோமா? கரெக்ட் இல்ல ப்ரோ. நம்ம எல்லாருமே இந்த ஷோ நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவா இந்த ஷோ நல்லா இருந்தது, நம்மள வந்து நிஜமா என்டர்டைன் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சீசனே டாக்ஸிக்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. நான் என்ன சொல்றேன், 24/7 அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறத மட்டும் தான் சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் சொன்ன அந்த லாஸ்ட் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த 24/7 டெய்லி பாக்குறதுனால டைம் கிடைக்கும் போது பாக்குறோம், அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். வெற்றிமாறன் சார் சொல்லும்போது அவ்வளவுதான். அது அவ்வளவுதானே கடந்து போயிடணும். 24/7 உட்காந்து பார்க்க முடிஞ்சா பாக்குறோம், பார்க்க முடியாதப்போ 1 hour பார்த்துட்டு பண்றோம். ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கீர்த்தீஸ்வரன் ப்ரோ, ஐ லவ் யூ ப்ரோ. எஸ், ஓகே. சோ கலைமேம் அண்ட் ஃபயர், வைபர் விக்கி எல்லாருக்கும் ஃபயர் விடுறாரு. நான் கீழே பார்க்கும்போதெல்லாம் தூங்குறேன்னு திருப்பி சொல்லாதீங்க, காண்டாயிருவேன். ஓகே, சோ ரைட்டு. அதனால அந்த அந்த விஷயத்துக்கு வரேன். ஓகேவா? சோ ஆக்சுவலி 2 பேருமே இன்டிபிரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கமருதீன் வந்து பார்வதி பார்த்து நக்கலா சிரிக்கிறதும், பார்வதி வந்துட்டு வாயை மூடிட்டு சும்மாவே இல்ல. இப்ப இத சொன்னா பார்வதி ஹேட்டரு, பார்வதி ஃபேன் என்ன வேணா சொல்லுங்க. டிவில நான் பார்த்ததுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். கரெக்ட்டா? அந்த பொட்டியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே கிடையாது. எவ்வளவு ஃபயரான ஒரு பொட்டினா, இப்ப நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டே இருந்து நீங்க சும்மா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து வாயே தொறக்காம சும்மா தலையாட்டுற ஒருத்தர் ஆயிடுவீங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது என்ன இன்டரப்ட் பண்ணேன்னு வைங்களேன், பேசவே விட மாட்டீங்க, இன்டரப்ட் பண்ணினே இருக்கவங்கள ஆயிடுவீங்க. இப்படி சிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நக்கலா சிரிக்கிறவன் ஆயிடுவீங்க. அவங்க பேசுறதுக்கு கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, கோவமானவன் ஆயிடுவீங்க.
பாருக்கும் கமருதனுக்கும் சண்டை. கமருதீன் பார்வதி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அது எப்படி கமருதீன் அடிக்கலான்னு கேட்டா நீங்க பார்வதி சப்போர்ட். ஆமா. பார்வதி அடிக்கிறது கரெக்ட்னு சொன்னா நீங்க கமருதீன் சப்போர்ட். மூச்சு ம். விட்டா நீங்க மனுஷன். மூச்சு விடலன்னா நீங்க பீரோ. எதுவுமே ம். பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன். பட் நம்ம வேலைய பார்ப்போம். ஸோ ஆமா. அந்த சண்டை வந்துட்டு எனக்கு அப்படிதான் இருந்தது. ஓகேவா? 2 பேரும் மாத்தி மாத்தி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் தேவையில்லாம ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. பார்வதி ம். வாய வச்சுட்டு சும்மாவே இல்ல. மத்த ம். எல்லார்கிட்டயும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருந்தாங்க. கமருதீன நோண்டிட்டே இருந்தாங்க. கமருதீனும் சும்மா பட்டவன் கிடையாது. ஆமா. தேவையில்லாம பார்வதி கிட்ட போய் உரண்ட இழுக்கிறது. 2 பேரும் பேசுற டெர்ம்ஸ்ல இல்லன்னு தெரியுது. அப்ப கிட்ட போய் அந்த டப்பால எட்டி பார்த்து சுச்சு சுச்சுன்னு உச்சி கொட்டுறதாகட்டும். அதுக்கு ம். பார்வதி வந்து பழைய கமருதீன் கிட்ட உரிமையா இப்படி இங்க தட்டுவாங்கல்ல. அந்த மாரி தட்டுனதாகட்டும். இது 2மே இவங்க 2 பேருக்கும் திருப்பி திருப்பி யாரால தெரியுமா பிரச்சனை வருது? இவங்க 2 பேரும் இடையில தான் பிரச்சனை வருது. வேற யாரும் வெளிய இருந்து வந்து இந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பிரச்சனை பண்றது இல்ல. இவங்க 2 பேரும் அவங்கள இப்ப இன்னைக்கு இவ்ளோ பேசுறாங்கல்ல. இன்னைக்கு ம். பார்வதி சொல்றாங்க, "எனக்கு இந்த வீட்ல அவங்க கூட இருக்கவே பிடிக்கல" அப்படிங்கிறாங்க. கட் பண்ணா கமருதீன், "இந்த மாரி ஒரு பொண்ணோட நான் ஏன்டா பழகுறேன்னு எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. தயவு ஆமா. செய்து இத 2 நாள் கன்டின்யூ பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இதே மாரி பேசலாம். ஏன்னா நம்ம ம். இதுல டயர்ட் ஆயிட்டோம். எத்தன வாட்டி இந்த மாரி சண்டை போடுறாங்க. திருப்பி நாளைக்கு பார்த்தா வேற ஒரு மூட்ல இருக்காங்க. ம். இதுக்குள்ள நீங்க உங்க எமோஷன்ஸ வேற இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாரி ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு சீசன்ல விக்ரமனும் அசீமும் அசீமும் விக்ரமனும் சண்டை போட்டாங்கன்னா, அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. அதுல ஸ்டாண்ட்ல நின்னாங்க. மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா இருந்தது. இந்த மாரி ஆன் அண்ட் ஆஃப் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இல்ல. எஸ் உதய் ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க. நன்றி. ம்ஹ்ம். ஓகே. உதய் ப்ரோ விஐபி தனுஷ் மாதிரி டயலாக் பேசுறீங்க. டேக் இட் அஸ் ஃபன்னி நோட். ஃபன்னியா தான் ப்ரோ எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஃபன்னியாலாம் எடுத்துக்க சொல்றாங்க. ஃபன்னியா தான் ப்ரோ எடுத்துப்பேன் நானு. சோ அதான் எனக்கு வந்து இந்த 2 பேரும் இந்த 2 பேரோட கேமே எனக்கு பிடிக்கல. ஓகேவா? ஆக்சுவலி நான் நேத்து சொன்னத இன்னைக்கு சொல்றேன். இந்த 2 பேரும் ஒரு விஷயம் பண்றாங்கல்ல. இது வந்து மத்த எல்லாருடைய கேமையும் கெடுக்குது. மென்டல் பீஸையும் கெடுக்குது. பாக்குற ஆடியன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் ம். இதுதான் கன்டென்ட் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, ம். ப்ளீஸ் செக் யுவர் டாக்டர். ஏன்னா ஏதோ உங்ககிட்ட தப்பா இருக்குது. இந்த மாரி டாக்ஸிசிட்டி இந்த டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதன் கால தூக்கி தட்டி சிரிச்சுன்னு பாப்பார்ல. அந்த மாரி சந்தோஷமா பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ம். ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை இருக்கலாம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுல கேம் இருக்கணும், டாஸ்க் இருக்கணும், என்டர்டெயின்மென்ட் இருக்கணும். ஒரு 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 பாண்டிங் இருக்கணும். ஆக்சுவலி போன சீசன் கண்டஸ்டன்ட்ஸ்குள்ள ஒரு பாண்ட் இருந்ததுல்ல. அந்த மாரி ஒரு பாண்ட் நம்ம பார்க்கவே முடியறது. சோ ஃபைன். கண்டிப்பா. அதுதான் இவங்க 2 பேருக்குள்ள நடந்தது. ம். அதான் நான் சொன்ன மாரி பார்வதி மேல கை வச்சது லைட்டா தான் தட்டுனாங்க. பட் இப்போ ம். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இருக்க டெர்ம்ஸ்ல பார்வதி கை வச்சது கமருதீன் வந்து ஒரு கன்டென்ட்டா மாத்திட்டாரு. ம். நான் முதல்ல இருந்தே சொன்னேன். அந்த ஆள் ரொம்ப கேவலமா பேசுறாரு. ரொம்ப ம். மட்டமா பிஹேவ் பண்றாரு. ரெட் கார்டு வந்து நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். எவ்ரி 2 வீக்ஸ் ரெட் கார்டுங்கிறோம். அடுத்த வாரம் வந்துட்டு பூ போல ஒரு குழந்தை மாரி ஒரு ரியாக்ஷன் குடுக்குறேன்னு ஒண்ணு பண்றாரு. அது ம். நல்லாவும் இல்ல. திருப்பியும் ஒரு ம். 2 வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த மாரி கோவப்படுறாரு. இது வந்து ம். சேனல் குடுக்குற தைரியம் தான். நம்மள யாரும் எதுவும் பண்ணிற முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டு ஒரு தைரியம் இருக்கு. அந்த தைரியத்துல தான் இப்படியே போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம இவங்கள ஒத்தி வச்சுட்டு, இந்த வீட்ல ஆக்சுவலா மத்த கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பேசலாம். ம். அவங்கள பத்தி கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏன்னா டெய்லியுமே இவங்க 2 பேர பத்தி பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. சோ ம். அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கு நெறைய கேம் ஸ்ட்ராட்டஜிஸ்ல